ரேவா காண்டம் 184 அத்தியாயம் தௌத பாப தீர்த்தத்தின் பெருமை. ஸ்ரீ மார்க்கண்டேய முனிவர் கூறினார், அதன் பின்னர் ஒருவன் தௌத பாப தீர்த்தத்திற்கு செல்ல வேண்டும். அது பிருகு தீர்த்தத்தின் அருகிலேயே அமைந்துள்ளது. அங்குதான் நந்தி தேவர் காளையானவர் பிருகு முனிவரை அடிக்கடி அலைக்கழித்தது தீர்த்தத்தில் தூக்கி எறிந்தது. எனவே அது அனைத்து உலகங்களிலும் தௌத பாபங்களை போக்கும் என்ற பெயரால் புகழ் பெற்றது. சிறந்த முனிவரான பிருகு முனிவரின் மகிழ்ச்சிக்காக மகாதேவனார் அங்கு எழுந்தருளினார். மன்னா, ஒருவன் அந்த இடத்தில் முறையற்ற விதத்திலோ அல்லது ஏனோ தானோ என்றோ புனித நீராடினாலும் அவன் அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபடுகிறான். அதில் எந்த ஐயமும் இல்லை. விதிமுறைகளின்படி அங்கு புனித நீராடி சிவபெருமான், தேவர்கள் மற்றும் பித்ருக்களை வழிபடுபவர் அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபடுகிறார். யுதிஷ்டிர மன்னரே, பிராமணஹத்தி பிராமணரை கொல்லுதல் மற்றும் கோஹத்தி பசுவை கொல்லுதல் ஆகிய பாவங்கள் அந்த தீர்த்தத்தை கண்டு எப்போதும் அஞ்சுகின்றன. எனவே அவை அங்கு நுழைவதில்லை. ஒருவேளை அவை நுழைந்தாலும் அவை அங்கேயே அழிக்கப்படுகின்றன. யுதிஷ்டிர மன்னர் கூறினார், சிறந்த பிராமணரை, இவ்வுலகில் மிகவும் வியக்கத்தக்கதாக தோன்றும் ஒரு விஷயத்தை எனக்கு விளக்குங்கள். அதாவது பிராமணஹத்தி பாவம் தௌத பாப தீர்த்தத்தை அணுக முடியாது என்பதுதான் அது. பிராமணரை கொல்வதை போன்ற கொடிய பாவம் வேறெதுவும் இல்லை. பிராமணரை தௌத பாப தீர்த்தத்தில் நுழையும் போது அப்பாவம் எவ்வாறு அழிகிறது? அதை எனக்கு விரிவாக கூறுங்கள். நான் ஆவலுடன் கேட்கிறேன். மார்க்கண்டேய முனிவர் கூறினார், முந்தைய முதல் படைப்பு காலத்தில் சர்வ வல்லமை படைத்த பிரம்மதேவரின் குதிரை முகத்தை போன்ற விகாரமான 5ஆம் முகத்தை கண்ட சம்புமூர்த்தியான சிவபெருமான் தனது கட்டை விரலையும் மற்றொரு விரலையும் இணைத்து அந்த முகத்தை வெட்டி வீழ்த்தினார். தலை துண்டிக்கப்பட்ட உடனேயே அவர் பிரம்மஹத்தி பிராமணரை கொன்ற பாவத்திற்கு ஆளானார். அந்த பாவத்தை சுமந்தவாறே அவர் நர்மதை நதியின் வடகரையில் தங்கினார். அங்கே தர்மத்தின் வடிவமாக திகழ்ந்த காளை நந்தி தேவர் தன் உடலை உதறி அனைத்து தேவர்களாலும் போற்றப்படும் தேவியை தௌதேஸ்வரி என்ற பெயரில் பிரதிஷ்டை செய்தது. பிரம்மஹத்தி பாபத்தை போக்கும் தேவியான துர்கை அல்லது தௌதேஸ்வரியை சிவபெருமான் சம்புமூர்த்தி தரிசித்தார். தரிசனத்திற்கு பின்னர் திரிபுரத்தை அழித்தவரான சங்கரனார் அங்கேயே ஓய்வெடுத்தார். அந்த தீர்த்தத்தில் வல்லமையால் பிரம்மஹத்தி பாவத்திலிருந்து தான் விடுபட்டதாக அவர் கருதினார். அப்பாவம் அந்த தீர்த்தத்தை நெருங்காமல் வெகு தொலைவில் நிற்பதைக் கண்டு தேவாதி தேவனான அவர் வியப்படைந்தார். அவர் இவ்வாறு சிந்திக்கலானார், அந்த பாவம் ஹத்தி தேவியை கண்டு அஞ்சுகிறது. அவளது தர்மத்தின் வல்லமையால் மிகவும் போற்றப்படும் விதூத பாப தீர்த்தத்திற்குள் அப்பாவம் நுழையாது. பிரம்மஹத்தி என்பது சிவப்பு நிற ஆடைகளையும் மாலைகளையும் அணிந்து சிவப்பு மாலை கயிறுகளால் ஈர்க்கப்படும் கருநிற பெண் ஒருத்தியை போன்றது. அவள் இரகசியமாக என் தோள்களை பற்றி கொள்ள விரும்புகிறாள். ஆனால் இந்த சிறந்த தீர்த்தத்தின் வலிமையால் வெகு தொலைவிலேயே நிற்கிறாள். இவ்வாறு மனதிற்குள் எண்ணிய காமதேவனை அளித்த சிவனாரான ஸ்மராரி அங்கேயே அந்த தீர்த்தத்தில் தங்க முடிவு செய்தார். பல முறை சிந்தித்த பின்னர் அவர் அங்கேயே தங்கினார். அவர் பூமியில் விதுத பாபர் என்று புகழ் பெற்றார். விதுத பாப தீர்த்தத்தின் அருகிலுள்ள அந்த இடத்தில் அவர் நிரந்தர வாசியானார். அன்று முதல் மன்னா, நர்மதை நதிக்கரையில் அந்த விதுத பாப தீர்த்தம் பிரம்மஹத்தி பாவத்தை போக்கும் தீர்த்தமாக நிலை பெற்றது. அஸ்வயுஜ மாதத்தின் வளர்பிறை நவமி திதி அந்த தீர்த்தத்தில் சிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக திகழ்கிறது. உண்மையில் சப்தமி திதி தொடங்கி 3 தினங்களும் அங்கு முக்கியமானவை ஆகும். மன்னா, பகல் மற்றும் இரவில் விரதமிருந்து ரிக், ஏஜுர் மற்றும் சாம வேதங்களையும் அவற்றின் துணை நூல்களையும் ஓதுபவர் பிரம்மஹத்தி பிராமணரை கொன்ற பாவத்திலிருந்து விடுபடுவார் என்பதில் ஐயமில்லை. பிரிஷ்லி தகுதியற்ற அல்லது விலக்கப்பட்ட பெண் அல்லது குருவின் மனைவியுடன் உறவு கொண்ட குற்றத்தை செய்தவர் பிரம்மசரஸ் எனும் புனித தீர்த்தத்தில் ஒரு குடம் நீரால் நீராடுவதன் மூலம் அப்பாவத்திலிருந்து விடுபடுகிறார். மலட்டு பெண், பெண் குழந்தைகளை மட்டுமே பெற்றெடுத்த பெண், ஒரே ஒரு குழந்தையை மட்டுமே கொண்ட பெண் மற்றும் குழந்தை இறந்த பெண் ஆகியோர் பல குடங்கள் நீரால் நீராட வேண்டும். அவ்வாறு செய்தால் அவர்களுக்கு உயிருள்ள குழந்தைகளும் ஆண் குழந்தைகளும் கிடைப்பார்கள். கல்வி அறிவற்ற ஒரு பிராமணர் பர்வா நாளில் விசேஷமான புனித நாள் விரதமிருந்து ரிக், ஏஜுர் அல்லது சாம வேதத்தின் ஏதேனும் ஒரு மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும்.
அவர் விரதமிருந்து வேறு எந்த ரிக்மந்திரத்தையும் திரும்ப கூறாமல் வேதங்களின் தாயான காயத்ரி மந்திரத்தை மட்டும் திரும்ப திரும்ப கூற வேண்டும். அந்த சிறந்த பிராமணர் 9ஆம் நாளில் அம்மந்திரத்தை ஜபிக்க வேண்டும். அவ்வாறு செய்வதன் மூலம் அவர் பல பாவங்களின் தொகுப்பிலிருந்து விடுபடுவார். அன்புள்ளவனே, இவ்வாறு தான் பெரிய முனிவர்களால் புராணங்களில் கூறப்பட்டுள்ளது. தௌத பாபா எனும் அந்த தீர்த்தம் மிகுந்த புண்ணியம் வாய்ந்தது என்று சிவபெருமான் என்னிடம் கூறினார். நீரில் அல்லது நிலத்தில் தீயின் மூலம் தன் உயிரை துறப்பவர் அக்னி தேவன் மற்றும் சூரியனை போன்ற பிரகாசத்தை பெறுவார். அன்னங்கள் மற்றும் மயில்கள் பூட்டப்பட்ட ஆகாய ரதத்தில் ஏறி தேவர்களாலும் கூட எளிதில் அடைய முடியாத சிவபெருமானின் உன்னத இருப்பிடத்திற்கு செல்லும் அவரை அப்சரஸ் தேவலோக பெண்கள் கூட்டத்தினர் சேவிப்பார்கள். சந்திரன், சூரியன் மற்றும் நட்சத்திரங்கள் ஒளிரும் காலம் வரை அவர் அங்கு தன் விருப்பப்படி மகிழ்ந்து விளையாடுவார். குந்தியின் மைந்தனே, தௌத பாபாவில் தன் உயிரை துறக்கும் ஒரு பெண் அதே கணத்தில் ஆண் உருவத்தை ஆண் தன்மையை பெறுவாள். அதிகமான பேச்சால் என்ன பயன்? மங்களகரமானதோ அல்லது அமங்கலகரமானதோ தௌத பாபாவில் செய்யப்படும் எந்த ஒரு செயலும் நிலையான நன்மையை தரும். மன்னா, ஒருவர் உணவு, சிற்றின்பங்கள் மற்றும் பழங்கள், கிழங்குகள் போன்றவற்றை உண்பதை கூட தவிர்க்கலாம். ஆனால் நீரை அருந்துவதை தவிர்க்கலாகாது. குந்தியின் மைந்தனே, அவ்வாறு செய்பவர் ருத்ரலோகத்தை அடைகிறார். அங்குள்ள அனைத்து இன்பங்களையும் அனுபவித்த பின்னர் அவர் பூமியில் மன்னராக மறுபிறவி எடுக்கிறார். மறுபிறவி எடுத்து ஸ்ரீயின் ஆசீர்வாதங்களை அவர் பெறுகிறார். 184ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.